குட்டையனின் மீன்முள்ளும் மன்னரின் தீர்ப்பும். ஒரு காலத்துல ராமபுரி அப்படின்ற ராஜ்யத்தை ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சு வந்தார். அந்த மன்னர் அந்த மக்களை ரொம்ப அன்பாவும் நேர்மையாகவும் வழிநடத்தி வந்தாரு. ஆனால் யாராவது தப்பு பண்ணினால் அவர்களுக்கு உடனே மரண தண்டனை கொடுத்து விடுவார். அப்போ அந்த ஊர்ல குட்டையன் அப்படின்னு ஒரு குள்ள மனிதர் இருந்தார். அவர் பாட்டு பாடுறதுல நல்ல திறமையானவரா இருந்தாரு. ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் பாட்டு பாடி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் அவர் வாழ்ந்துட்டு வந்தார். இப்படி இருக்கையில சேது பார்வதி அப்படின்னு ஒரு கணவன் மனைவி துணி கடை வச்சிருந்தார்கள். பார்வதிக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். என்னங்க, இங்க குட்டைன்னு ஒருத்தவங்க நல்ல பாட்டு பாடுறாங்களாம், பக்கத்து ஊருக்கு வந்திருக்காங்களாம், என்னை கூட்டிட்டு போங்கங்க. எனக்கு தான் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நீங்க தான் என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. எப்ப பாரு கடை தான் முக்கியம் உங்களுக்கு. ஆமா, பெரிய பாட்டு. நானும் ஒவ்வொரு தடவையும் யாராவது பாட்டு பாடுறவங்க வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்று அப்படி எல்லாரும் திறமையானவங்களா தெரியல. சரி பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு வேணா போவோம். இப்படி அந்த குட்டையன் பக்கத்து ஊர்ல போய் பாடினாரு. வழக்கம் போல அவர் பாட்டை கேட்ட மக்கள் எல்லோருக்கும் அவர் பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரும் அவரை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. குட்டையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல பணம் கிடைத்தது. அடடே குட்டையனே, நீங்க பாடின பாட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ பணம் இதுவரை கிடைத்ததே இல்லை. நான் ஏதோ சாப்பாட்டுக்காகவும் கிடைக்கிற கொஞ்சம் பணத்தில் என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் தான் கொடுப்பேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு கச்சேரி முடிச்ச குட்டையன் அவனோட வீட்டுக்கு போனான். இதே மாதிரியே நமக்கு தினமும் பணம் வந்தா எல்லாருக்கும் உதவி செய்யலாம். இந்த வீடு நமக்கு போதும், நமக்குன்னு யாரும் இல்லை, அடுத்தவங்களுக்காவது கொடுப்போம். இன்னைக்கு நம்ம இன்னும் பக்கத்து ஊருக்கு போவோம். அங்க நம்ம போகவே இல்லை. அங்கேயும் நம்ம பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்வதி, வா, நம்ம வெளியே போலாம். வெளிய வா? நான் உங்களை பாட்டு பாடுறதுக்கு தானே நேத்தே கூட்டிட்டு போங்க சொன்னேன். அவரு நேத்தே ஊரை விட்டு போயிட்டாராம். பாட்டெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா? நீங்க தான் என்னை கூட்டிட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப எங்க கூப்பிடுறீங்க? பாத்தியா, நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு பார்வதி. இன்னைக்கு அந்த பாடகர் குட்டையன் இங்கேயே வராங்களாம். அதனால தான் உன்னை கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். நம்ம ஊருக்குள்ளேயே வந்து பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வா சீக்கிரமா கிளம்பு, போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ அப்படியா? இதோ உடனே கிளம்பி வந்துடுறேன். நேத்து அவர் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இருங்க, நான் வேகமா கிளம்பி வந்துடுறேன். இப்படி சேது பார்வதிய கூட்டிட்டு குட்டையன் பாடுற பாட்டை கேட்க கிளம்பி போனாங்க. அங்க போய் குட்டையன் பாடுறத பார்த்து அவங்க மிரண்டு போயிட்டாங்க. பாதை முழுக்க பாட்டு தாயன் தோழன், காற்று கூட தாளம் போடுது என் குரலோட சேர்ந்து. காசு இல்ல வாழ்க்கையில கவலைக்கு இடமில்லை, சிரிச்சா போதும் உலகமே சொந்தமில்லை. இன்னைக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லை, ஏன் பாட்டு இருக்கே. சந்தோஷமெல்லாம். அடடே பார்வதி, நானும் உன்னை எத்தனையோ பாட்டு கச்சேரிக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு பாட்டு நான் கேட்டதே இல்லை பார்வதி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட பாட்டு அப்படியே நம்மளை கவர்ந்து இழுக்குது. ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்க. நம்ம வேணா அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி விருந்து சாப்பாடு கொடுப்போம். நல்ல சாப்பாடா சமைச்சு கொடுப்போம். சரியா? நல்ல யோசனை பார்வதி. அவர்கள் பாடின பாட்டுக்கு நம்ம ஒரு நாளாவது நல்ல வயிறார அவருக்கு சாப்பாடு போடுவோம். நான் போய் அவரை கூப்பிட்டு பார்க்கறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. என் பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தம்பி குட்டையா, என் பெயர் சேது.
நான் இந்த ஊர்ல தான் துணிக்கடை வச்சிருக்கேன். என் மனைவி பார்வதிக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒவ்வொரு கச்சேரிக்கும் நான் அவளை கூட்டிட்டு போயிருவேன். இருந்தாலும் எனக்கு எந்த பாட்டும் பிடிச்சதே இல்லை. நீங்க பாடின பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நானும் என் மனைவியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விருந்து சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் தம்பி. என்ன பார்வதி, இவ்ளோ சாப்பாடுகளையும் இவ்ளோ வேகமா நீ சமைச்சு வச்சிட்டியே, எல்லாம் சுவையா இருக்கும்ல? ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னை யாருமே வீட்டுக்கு இப்படியெல்லாம் கூப்பிட்டதே கிடையாது. நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி. ஆனாலும் எனக்கு இன்னைக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. இதுவே போதும். நீங்க என்ன கூப்பிட்டதற்கு ரொம்ப நன்றி. அட என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு தடவை வந்து சாப்பிடுங்க. எங்களுக்கு உங்க பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கணவர் இது வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டேனா பாட்டு கச்சேரிக்கு கூட்டிட்டு போவார். இந்த தடவை தான் அவரே இவ்ளோ தூரம் பாராட்டுறாரு. அதனால சும்மா ஒரு தடவை வந்து சாப்பிட்டு போங்கப்பா. சரிங்கம்மா, நீங்க இவ்வளவு தூரம் என்ன கூப்பிடுறீங்க. நான் வர்றேம்மா, கண்டிப்பா வர்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேம்மா. இப்படி சேதுவும் பார்வதியும் வீட்டுக்கு போனாங்க. பார்வதி வேக வேகமா எல்லாம் சாப்பாடுகளையும் சமைச்சு வச்சிட்டா. என்ன பார்வதி, இவ்வளவு சாப்பாடுகளையும் இவ்வளவு வேகமா நீ சமைச்சு வச்சிட்டியே, எல்லாம் நல்லா சுவையா இருக்கும்ல? எல்லாம் நல்லா இருக்குங்க. நானே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மீன் தான் இதுல நல்ல சுவையா இருக்கும். அந்த மீனை அந்த தம்பிக்கு கொடுப்போம். சேதையா, பார்வதி அம்மா, நான் வந்துட்டேன். அடடே, வாங்க வாங்க தம்பி. இன்னும் உங்களை காணோமேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. எல்லா சாப்பாடும் தயாரா இருக்கு, சுட சுட இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ தாராளமா சாப்பிடுங்கப்பா. ஐயோ, இவ்ளோ சாப்பாடு நான் பார்த்ததே இல்லைம்மா. ஆனாலும் என்னால் அங்கே மேலெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாதுமா. நான் கொஞ்சம் குட்டையா இருக்கேன்ல, சும்மா கீழே கொடுங்கம்மா. நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் குட்டையா, உனக்காக தனி சேர் இருக்கு. நீ அங்க உட்காந்து உன் இஷ்டம் போல பொறுமையா சாப்பிடு. ஐயோ மீனா, எனக்கு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் மீன் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு சமைக்கவும் தெரியாது. எனக்காக சமைச்சு கொடுக்க ஆளும் கிடையாது. ரொம்ப நன்றிமா. நான் வெறும் பாட்டு தான் பாடுறேன். என்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு நினச்சேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட என்னப்பா நீ இவ்ளோ தூரம் பாடியிருக்க, சாதாரண பாட்டுன்னு சொல்ற. நல்லா இருந்துச்சுப்பா. நாங்கெல்லாம் இப்படி ஒரு பாடலை கேட்டதே இல்ல. இனி நீ எப்ப போனாலும் இங்க வந்து சாப்பிடலாம். இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோப்பா. ஆமாப்பா, என் மனைவி சொல்றது உண்மைதான். நீ எதுவும் நினைக்காத. இதை உன்னுடைய ஒரு சொந்தக்காரவங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோ. நீ எப்ப வேணும்னாலும் இங்க வந்து சாப்பிடலாம். இப்ப சூடு ஆறுறதுக்குள்ள அந்த மீனை சாப்பிடுப்பா. இப்படி அந்த குட்டையன் அந்த மீனை எடுத்து சாப்பிட்டான். அந்த மீனுல இருக்கிற முள்ளு குட்டையனுடைய கழுத்துல மாட்டி விக்கி அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அதை பார்த்த பார்வதி அப்படியே உறைந்து போயிட்டாள். ஐயோ, என்னங்க இது? இவர் இப்படி மயங்கி விழுந்துட்டாரே, என்னாச்சுங்க இவருக்கு? எனக்கும் தெரியல பார்வதி, ஏதோ இவருக்கு ஒத்துக்கிறாம போயிடுச்சா என்னன்னு தெரியல. அப்படியே மயங்கி விழுந்துட்டாரே. இப்ப நாம என்ன பண்றது? என்னங்க, இவர் ரொம்ப நேரமா இப்படியே இருக்காரு. எந்த அசைவும் இல்ல. இவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்னங்க பண்றது? ஆமா பார்வதி, நான் அப்படிதான் நினைக்கிறேன். தேவையில்லாம இவரை கூட்டிட்டு வந்து நம்மளே மீனை கொடுத்து சாகடித்து விட்டோமே. இது மட்டும் நம்ம மன்னருக்கு தெரிஞ்சா நமக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் கொடுப்பார். இப்படி அந்த குட்டையன் அசைவு இல்லாம மூச்சு பேச்சில்லாமண்டு இருந்ததை பார்த்து சேதுவும் பார்வதியும் பயத்துல என்னென்னமோ பேசுனாங்க. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னங்க, இவரை நம்ம தான் கொன்னோன்னு மன்னர் சொல்லிடுவாரு. அதனால நம்மள தூக்குலையும் போட்டுருவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஏதானது பண்ணி இதை எப்படியாவது நம்ம மறைக்கணும். ஆமாம் பார்வதி, சரி, நான் வேணா பக்கத்தில் இருக்கிற அந்த வெளிநாட்டு டாக்டர் வீட்டில் போய் இந்த குட்டையினை போட்டுட்டு வந்துடுறேன். அவர் எப்போ கதவை திறந்து பார்க்குறாரோ அப்போ பார்த்துக்கிறட்டும். அவரால் முடிஞ்சா ஏதாவது மருத்துவம் பண்ணி சரி பண்ணுறான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவராச்சு அந்த குட்டையனாச்சு நம்ம இதிலிருந்து தப்பிச்சோம். சேது சொன்னது போல யாரும் இல்லாத நேரத்துல அந்த குட்டையனை போய் அந்த டாக்டர் வீட்டுல போட்டுட்டு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பார்த்த அந்த டாக்டர், ஐயையோ, இது யாருன்னு தெரியல. யாரையோ கொன்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களே. என்ன பண்றது? நம்ம தான் கொன்னோன்னு தானே இந்த ஊர் முழுக்க பேசுவாங்க. நம்ம என்ன பண்றது இப்போ? நடந்ததை சொன்னா மன்னர் கூட நம்புவாரா இல்லையான்னு தெரியல. நமக்கு மரண தண்டனை எதுவும் கொடுத்துற போறாரு. இப்ப என்ன பண்றது? வருத்தப்பட்ட அந்த டாக்டருக்கு ஒரு யோசனை வந்துச்சு.
சரி, நம்ம பேசாம அந்த பன்னு கடைக்காரரோட கடைக்கு போய் இவனை உட்கார வைத்து விடுவோம். அப்படியே பன்னு சாப்பிடுற மாதிரி வச்சுட்டு வந்துருவோம். அதுக்கு மேல அந்த பன்னு கடைக்காரராச்சு இவனாச்சு. நம்மள கேட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். யாரும் இல்லாத நேரமா போவோம். எப்படியோ யாரும் இல்லாத நேரத்துல நம்ம போய் அங்க உட்கார வைத்து விட்டோம். அந்த பன்னு கடைக்காரர் தான் பாவம், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படி நினைச்ச அந்த டாக்டர் யாரும் இல்லாத நேரத்துல போய் குட்டையனை பண்ண சாப்பிடுற மாதிரி சேர்ல உட்கார வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்பிறகு அங்கு வந்த பண் கடைக்காரர் அந்த குட்டையன் பண் சாப்பிடுறத பாக்குறார். அட யாருடா நீ? என் கடைக்கு வந்து ஏன் பண்ண திருடி இங்க வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்படியே அந்த பண்ணு கடைக்காரர் குட்டையனை அடி அடின்னு அடிக்கிறார். ஐயையோ, என்ன இது? இப்படி கீழே விழுந்து கிடக்குறான். ஒருவேளை இறந்துட்டானோ? ஆமா, மூச்சு விடுறதும் கேட்கல. இறந்துருப்பான் போல. நம்ம தேவையில்லாம இவ்ளோ கோவப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. இப்ப இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா நமக்கு மரண தண்டனை தான். இவனை எங்கேயாவது இப்ப மறைச்சு வைக்கணுமே. ஆஹா, அந்த பக்கத்து வீட்டுக்கார குடிகார பையன் வருவான். அவனை எப்படியாவது நம்ம மாட்டி விட்டுருவோம். அவன் வர்றதுக்குள்ள அவன் வீட்டுக்கு வெளியில இவனை நிக்கிற மாதிரி போய் வச்சிருவோம். அப்புறம் அவனாச்சு இந்த குட்டையனாச்சு. இப்படி யோசிச்ச அந்த பண்ணு கடைக்கார் குட்டையனை ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சிட்டாரு. நல்ல வேலை, நம்ம எப்படியோ இதிலிருந்து தப்பிச்சிட்டோம். இனி அந்த குடிகாரன் பையன்தான் காரணம்னு நினைப்பாங்க. சரி, அவன் வர நேரமாச்சு. நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ள போயிடுவோம். அந்த பண்ணு கடைக்காரர் கடைக்குள்ள போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குடிகார சோமு அவனோட வீட்டுக்கு வர்றான். அங்க குட்டையன் இருக்கிறத பார்க்கறான். யாருடா நீ? இங்க ஏன் வீட்ல வந்து நின்னுகிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு கூட பதில் சொல்ல மாட்ற. இரு, உனக்கு 4 அடி கொடுத்தாதான் வழிக்கு வருவ. இப்படி சோமு குட்டையன் நல்லா அடிக்கிறான். அடடே, என்ன இவன் இந்த அடியையே தாங்காம மயங்கி விழுந்துட்டான். நல்லா அடிக்கலாம்னு நினைச்சோமே. சரி சரி, அதுக்குள்ள விழுந்துட்டான், விட்டுருவோம். ஏய் ஏய் நில்லுப்பா சோமு. ஆமா, அப்பாவியான இந்த குட்டையனை இப்படி அடிச்சு கொன்னுருக்கியே நீ. பாவம், எந்த ஊர் என்னன்னு தெரியல. நானும் நீ வந்ததுலேருந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அவனை அடிச்சு கொன்னுட்ட. உன்னை இப்பவே மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறேன். அவரே உனக்கு மரண தண்டனை கொடுப்பார். என்னது? நான் கொன்னுட்டேனா? ஐயையோ, இவர் இறந்துட்டாரா? நான் மயங்கி விழுந்திருக்காருன்னு நினைச்சேன். நான் வேணும்னு அப்படி பண்ணல. என் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்ததுனால யாருன்னு தெரியலையேன்னு கேட்டேன். எந்த பதிலுமே பேசாததுனால தான் நான் இப்படி பண்ணினேன். என்னை விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது. நீ தான் அடிச்சே இவனை கொன்றுக்க. உன்னை நான் மன்னர்கிட்ட சொல்லி உனக்கு எப்படியாவது நான் மரண தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன். மந்திரியார் சோமுவ மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. என்ன மந்திரியாரே, யார் அது? என்ன விஷயம்? இவ்வளோ அவசர அவசரமா என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்களாமே? மன்னரே, இந்த குடிகார சோமு நேத்து இரவு நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த அப்பாவி குட்டையனை அடிச்சே கொன்னு இருக்கான். அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக அவனை கூட்டிட்டு வந்தேன். என்னது? அடிச்சே கொன்றுக்கானா? என்னுடைய ராஜ்யத்தில் இப்படி ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கா? இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்க போறேன். மன்னரே, நான் குடிகாரன்தான். ஆனா நான் இவனை சாகர அளவுக்கெல்லாம் அடிக்கவே இல்லை. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேட்டேன். அவன் எந்த பதிலுமே பேசல. அதனால நான் கோவத்துல கொஞ்சம் அடிச்சேன். அவன் உடனே கீழே விழுந்துட்டான். மயங்கிதான் விழுந்துட்டான்னு நான் நினைச்சேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இவனை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல மன்னரே. வாய மூடு. முன்ன பின்ன பார்க்காதவரையா நீ இவ்வளோ கொடூரமா அடிச்சு கொண்டிருக்க? அப்ப இந்த மந்திரியார் என்ன பொய் சொல்றாரா? உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆமா மன்னரே, இப்படி ஒருத்தரை கொலை பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றான். இவனுக்கு மரண தண்டனை தான் சரி. நாளை காலையில உனக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறேன். எல்லாருக்கும் சொல்லிடுங்க. மன்னர் இப்படி சொன்னதை கேட்டு சோமு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பன்னு கடைக்கார உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாரு. மதிப்பிற்குரிய மன்னரே,
அந்த குடிகார சோமு எந்த தப்பும் பண்ணல. நான் தான் இவனை கொன்னேன். நான் வழக்கம் போல எங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இவன் வெளியில என் கடையோட ஒரு பகுதியில உட்கார்ந்துட்டு என் கடை பண்ணைய வாயில வச்சிட்டு இருந்தான். அத பார்த்த உடனே எனக்கு இவன் திருடி திங்குறான் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இவனை அடிச்சேன். அப்ப இவன் கீழே விழுந்து இறந்துட்டான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க மரண தண்டனை கொடுத்துருவீங்கன்னு பயந்து இவனை நான் இந்த குடிகார சோமு வீட்டில் வாசப்படியில நிக்கிற மாதிரி வச்சிட்டேன். இதுதான் நடந்தது. என்ன தைரியம் உனக்கு? இப்படி நீ கொலை பண்ணிட்டு அவன் மேல பழிய தூக்கி போட்டிருக்கியே. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்திருப்பேன் தெரியுமா? அதான் மன்னரே, என் மனசு கேட்காம நானே வந்து உண்மையை சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மன்னரே. நான் வேணும்னே இதை பண்ணல. நீங்க மரண தண்டனை மட்டும் கொடுக்காதீங்க. அதெல்லாம் முடியாது. என்னோட ஆட்சியில யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. நீ அவனை அடிச்சிருக்க, அதனால தான் அவன் இறந்திருக்கான். அத நீயே ஒத்துக்கிற. அதனால உனக்கு மரண தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இப்படி மன்னர் மரண தண்டனை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த பண்கடைக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த வெளிநாட்டு மருத்துவர் மனசு கேட்காம உண்மையெல்லாம் சொன்னாரு. மன்னரே, ஒரு நிமிடம். அந்த பன்கடக்காரர் எந்த தப்பும் பண்ணல. எல்லாம் தப்பும் என்னுடையதுதான். அதனால நீங்க அவருக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க. என்னது? நீதான் எல்லாம் பண்ணியா? யார் நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? மாத்தி மாத்தி எல்லாரும் நான் தான் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆமா, உண்மைதான் மன்னரே. நான் வழக்கம் போல என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே நான் வந்து திறந்து பார்க்கும் பொழுது அங்க இந்த குள்ள மனிதன் இறந்து கிடந்தான். எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்ணணும்னே தெரியல. நீங்க மரண தண்டனை கொடுப்பீங்கன்ற பயத்தினால நான் அவனை அந்த பன்கடக்காரர் கடைக்கு முன்னாடி பண்ண அவன் கையில வச்சு சாப்பிட்ற மாதிரி உட்கார வச்சுட்டு போயிட்டேன். அதனால இதுக்கு நான் தான் காரணம். என்னது? உன் வீட்டுக்கு முன்னாடி இறந்து கிடந்தனா? அப்ப அவனை யார் தான் கொன்னது? அது எனக்கு தெரியாது மன்னரே. நான் பார்க்கும்பொழுதே அவன் என் வாசலில் இறந்து கிடந்தான். அதுக்கு காரணம் நான் தான்னு எல்லாரும் சொல்லிருவீங்கன்னு தான் நான் இப்படி பண்ணேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. சரி, அது எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா நீங்க இப்படி பண்ணின தப்புக்கு இங்க 2 பேரு சேர்ந்து மரண தண்டனை வாங்க போறீங்க. நான் முதல்ல உங்களை விட்டுறலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் அவனை துன்புறுத்தி இருக்கிறத பார்த்த உடனே உண்மையிலேயே அவன் அந்த நேரத்துல உயிரோட இருந்திருந்தா நிச்சயமா நீங்க அடிச்ச அடியில அவன் இறந்திருப்பான். அதனால அவங்களுக்கும் மரண தண்டனை இருக்கு, உனக்கும் மரண தண்டனை இருக்கு. மன்னர் இப்படி தீர்ப்பு கொடுக்கிறத கேட்ட அந்த துணிக்கடைக்காரர் சேதுவும் அவன் மனைவி பார்வதியும் அங்க வந்தாங்க. ஐயோ மன்னரே, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆமாம் மன்னரே, எங்களால தான் இந்த குள்ள மனிதன் இந்த நிலைமைக்கு ஆளானார். ஏது உங்களாலையா? என்ன இது? ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களா வந்து நான் தான் காரணம்னு சொல்றீங்க. மரியாதையா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. அதாவது மன்னரே, என் மனைவிக்கு பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு பாட்டு கலைஞர். இவர் பாடின பாட்டு எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இவரை கௌரவிக்க நாங்க எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பாட்டுக்கு கூப்பிட்டோம். அவர் அங்க வந்தார். என் மனைவி அப்போ சுவையான மீன் சமைச்சு வச்சிருந்தா. ஆமாம் மன்னரே, நான் அந்த மீனை அவருக்காக சமைச்சு வச்சேன். அவருக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாரு. அதை வேகமா சாப்பிட்டார். அப்படியே விக்கி மயங்கி விழுந்துட்டாரு. இதுதான் நடந்தது. சரி, அப்போ நீங்க தான் அவரை கொன்றிருக்கீங்க. கொன்னுட்டு அந்த டாக்டருடைய வீட்டுக்கு வெளியில போட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கணும். ஐயோ இல்ல மன்னரே, நாங்க அவரை கௌரவிக்க தான் அப்படி பண்ணணும். ஆனா அதுவே அவருக்கு ஆபத்தாக மாறிடும்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்க மரண தண்டனைக்கு பயந்து தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. எல்லாரும் இப்ப போகலாம். நான் நாளைக்கு காலையில என்னுடைய முடிவை சொல்றேன். இப்படி மன்னர் எல்லாரையும் போக சொல்லிட்டாரு. அவர் அரண்மனைக்கு போய் ஒரே குழப்பமா என்ன தீர்ப்பு வழங்குவதென்ன யோசிச்சுட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் எல்லாரும் பதட்டத்தோட மன்னர் முன்னாடி வந்து நின்னாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்த மன்னருக்கு யாருமே தெரிஞ்சு அந்த தப்ப பண்ணலன்றது புரிஞ்சது. இருந்தாலும் குட்டையனோட மரணத்துக்கு அவர் தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நினைச்சாரு. இப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே குட்டையனுடைய உடம்பு முழுக்க ஊதா நிறமா மாறுச்சு. அத பார்த்த மன்னருக்குறோ, அடடே,
என்ன இந்த குள்ள மனிதனுடைய உடம்பு இப்போ ஊதா நிறமா மாறுது? அப்போ இவ்வளவு நேரம் இந்த குள்ள மனிதன் சாகல போல. இவனை குணப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ராஜ்யத்திலேயே தலை சிறந்த முனிவரை இங்க கூட்டிட்டு வாங்க. இந்த குள்ள மனிதனுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது இவனை குணப்படுத்தணும். இவன் இன்னும் இறக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காவலாளர்களே, வேகமா போய் அந்த முனிவரை கூட்டிட்டு வாங்க. மன்னர் தன்னை அழைத்ததனால் முனிவர் அங்கு விரைந்து வந்தார். அடடே, உடம்பு சரியில்லாமல் இருந்த மனிதர் இவர்தானா? இவரை குணப்படுத்துவதற்காக என்னை அழைத்து வந்தீர்களா? ஆமாம் முனிவரே, இங்கே இருக்கும் இந்த குள்ள மனிதனின் உடம்பு திடீரென ஊதா நிறமாக மாறியது. கடந்த 2 நாட்களா இந்த மனிதன் இறந்துட்டான்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப காலையில இவன் உடம்பு ஊதா நிறமாக மாறியிருக்கு. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். இவனை குணப்படுத்த முடியுமான்னு பாருங்க. நிச்சயமா குணப்படுத்த முடியும் மன்னரே. இவர் இன்னும் சாகல. இவனுடைய தொண்டையில ஏதோ மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை நம்ம சரி பண்ண என்கிட்ட மூலிகை மருந்து இருக்கு. இத கொடுத்தோம்னா உடனே சரியாயிடும். அவரு கடைசியா நான் செஞ்ச மீனை தான் சாப்பிட்டாரு. அப்போ மீன் முள்ளு தான் அவர் தொண்டையில மாட்டிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப மீன் முள் தான் இவர் தொண்டையில மாட்டிட்டு இருக்கோம். நான் இந்த மூலிகையை கொடுத்தா உடனே சரியாயிடும். கவலைப்படாதீங்க, நான் சரி பண்ணிடுறேன். இப்படி சொல்லி முனிவர்தான் கொண்டு வந்த மூலிகையை குட்டையனுக்கு கொடுத்ததும் உடனே குட்டையன் சரியாகிவிட்டான். உடனே துள்ளி குதித்து எந்திரிச்சான். ஐயா, நல்ல வேளை என்னை காப்பாத்திட்டீங்க. இந்த மீன் முள் என் தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. அதான் உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நீங்க என்னை குணப்படுத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நல்லா குணமாயிட்டீங்க. நல்ல வேலை, நான் இங்க வரலன்னா நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைச்சு இவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை கிடைத்திருக்கும். குட்டையன் எந்திரிச்சதும் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் மன்னர் குட்டையனுக்கு சொன்னாரு. மதிப்பிற்குரிய மன்னரே, இவங்க என்னை பாராட்டி என்னை அன்போடையும் பாசத்தோடையும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் தான் மீன் எப்படி சாப்பிடணும்னு தெரியாம டக்குன்னு சாப்பிட்டதுனால மீன் முள் மாட்டிக்கிச்சு. எனக்கு அதற்கப்புறம் சுயநினைவே இல்லை. நான் இப்படி மயங்கி இவ்வளவு தூரம் கிடக்கிறத பார்த்து நான் இறந்துட்டேன்னு இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. உங்க மரண தண்டனைக்கு பயந்துதான் மன்னரே இப்படி நடந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க மன்னரே. நீ சொல்றதெல்லாம் சரிதான் குட்டா. ஆனா இந்த பன் கடைக்காரரும் அந்த குடிகார சோமுவும் உன்னை ரொம்ப அடிச்சிருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க. அது தப்பு தானே? மன்னரே, இந்த எல்லா தப்புக்கும் முதல் காரணமே நான் தான். நான் அந்த மீனை பொறுமையாகவும் ஒழுங்காவும் எடுத்து சாப்பிட்டிருந்தா இத்தனை பேருக்கும் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. அப்ப இத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தினால எனக்கு தானே நீங்க முதல்ல தண்டனை கொடுக்கணும். அதனால இவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க மன்னரே. இவங்க யாரும் தெரிஞ்சு இந்த தப்ப பண்ணல. சரி சரி, இனிமேல் எல்லாரும் யாரையும் கஷ்டப்படுத்தாம துன்பப்படுத்தாம நடந்துக்கோங்க. என்னோட ராஜ்யத்துல யார் எந்த தப்பு பண்ணாலும் என் தண்டனை ரொம்ப கடினமா இருக்கும், பாத்துக்கோங்க. ஐயா, நான் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். இனிமேல் நான் யாரையும் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஆமாங்க, எனக்கும் சின்ன வயசுல என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இவ்வளோ பணம் வீடு இருந்தும் எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த விரக்தினால தான் நான் இப்படி குடிகாரனா மாறினேன். அதனால தான் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க. ஆமாங்கய்யா, நாங்க பண்ணின தப்புனால தான் இவங்க எல்லாரும் இன்னைக்கு தண்டனைக்கு ஆளாயிருக்காங்க. அதனால எங்க எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் மன்னரே. எங்களை இந்த ஒருமுறை மன்னிச்சிடுங்க மன்னரே. எல்லாரும் இப்ப போகலாம். இந்த ஒரு தடவை நான் எல்லாரையும் மன்னிச்சு விடுறேன். இப்படியே மன்னர் அவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டாரு. அந்த சந்தோஷத்துல குட்டையன் திரும்ப அவனுடைய பாட்ட ஆரம்பிச்சான். பாதை முழுக்க பாட்டு தாயன் தோழன், காற்று கூட தாளம் போடுது என் குரலோட சேர்ந்து. காசு இல்ல வாழ்க்கையில கவலைக்கு இடமில்லை, சிரிச்சா போதும் உலகமே சொந்தமில்லை. இன்னைக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லை. நம்மளும் நம்ம வாழ்க்கையில எப்போதும் பொறுமையோட இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம தப்புக்கு வேற யாரையும் மாட்டிவிடவே கூடாது. நம்ம தெரியாம பண்ண தப்புக்கு எப்போதும் மன்னிப்பு உண்டு.